வெளிநாடுகளில் இருந்து இந்தியாவுக்குள்ளார புழக்கமே இல்லாத ட்ரக்ஸுங்களை சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் ஒரு 6 பொண்ணுங்க நமக்கு என்ன வேணுமோ ட்ரக்ஸு சப்ளை பண்ணிவிட்டு பார்ட்டி முடிஞ்சோடனே பணத்தை வாங்கிட்டு அவளுக்கு திரும்பி அதே ஃப்ளைட்டில் ஏறி கிளம்பி போயிடுவாளுங்களாம். ஒரு 40 நடிகைகள் எல்லாம் கலந்துக்கிறாங்க அந்த ஃபங்க்ஷனில். வந்தவங்களுக்கு மரியாதை நிமித்தமாக எதாவது கையில் கொடுத்து நம்ம அனுப்புவோம்ல, அது மாதிரி அவங்களுக்கு லூயி வால்ட்டோட ஹேண்ட்பேக்கை கொடுக்குறாங்க. ஒரு ஹேண்ட்பேக்கோடைய விலை 45 லட்ச ரூபா. அதே ஆகாஷ் யாருங்கிறீங்க? அன்பில் மகேஷோடைய அத்தை மகன் வாலாடி கார்த்தி. வாலாடி கார்த்தியோடைய சொந்த மச்சான் தான் ஆகாஷ். ரத்தீஷோடைய காரு முதலமைச்சருடைய வீடு செனட் ஆஃப் லைனில் எந்த இடத்துக்கு வரைக்கும் சிஎம் கார் போகுமோ அந்த இடம் வரைக்கும் ரத்தீஷ் காரும் வருமா. ரத்தீஷு, நாளைக்கு ஆகாஷ், இவன் விக்ரம், இந்த 3 பேரும் செந்தில் பாலாஜி சிறைக்கு சென்ற பிறகு டாஸ்மாகோடைய அறிவிக்கப்படாத அமைச்சர்களாக இவங்க 3 பேரும் பொறுப்பேற்கிறாங்க. சென்னையில் இருந்த FL2 லைசன்ஸ் பார் மொத்தமே 8 தான். ஆனால் இந்த 4 வருஷத்தில் மட்டும் சென்னையில் மட்டும் 220 FL2 லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்பா, யார் பணம் கட்டினது, யார் லைசன்ஸ் வாங்கி கொடுத்தது அப்படின்னா இது எல்லாமே விக்ரமும் ஆகாஷும் பண்ணாங்க. இந்த ஆகாஷ் பாஸ்கரன் என்கிட்ட இவங்க அப்பா திடீர்னு இந்த 4 வருஷத்துக்குள்ளார 55 ரூட் பஸ் ஓடுது. எங்கள் பஸ்ஸே இல்லாமல் இருந்தவருக்கு. தமிழ்நாடில் கிட்டத்தட்ட 6 மாவட்டங்களில் ஸ்வர்ணமகால்னு கோல்டு ஜுவல்லரி ஷாப் திறந்துருக்காங்க. இவங்க மகள் ஒரு CBSE ஸ்கூல் வாங்கி நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன காசு விளாடுது. நாளைக்கு அவங்க வச்சிருக்கிற ஃபோன் நம்பர் 50 லட்ச ரூபாங்கிறாங்க. உதயநிதியோட இன்ஸ்டாகிராமில் 98 பேரை தான் மொத்தமாக அவர் ஃபாலோ பண்ணுறாரு. அதில் இந்த 3 பேரும் அதில் இருக்கான். 98 பேரில் 25-28 வயசு இருக்கிற பசங்க கிட்ட 5000 கோடி 10,000 கோடி கொடுத்து நாளைக்கு நீங்கள் அவங்கள இப்படி நாளைக்கு பண்ணுறது இது எந்த வகையில் நியாயம்? இன்னொன்று, இந்த 3 பயல்களோட சுபாவமும் சொல்கிறேன். இவங்களை நாளைக்கு ஈடி தூக்குச்சு அப்படின்னா ஒன்றும் விடாமல் ஒப்பிச்சிருவாங்க. இவங்களோட சுபாவம். ஏன்னா எனக்கு இவங்க 3 பேர்த்தையுமே பர்சனலாக தெரியும். புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் திருச்சி சூர்யா அவர்கள். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். சமீபத்தில் அண்ணாமலை ஒரு வாட்சு கட்டா சொல்லி பெரிய பிரச்சனையை உருவாக்குனாங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரத்தீஸ் குப்பீஸ்ன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் 250 கோடி வாட்சு அப்படின்னா நீங்கள் அவர் கட்டியிருந்த வாட்ச் ஒன்றும் பெரிய விலைலாம் இல்லை. அது 5 லட்ச ரூபா தான். அது ரஃபேல் வாட்ச் கட்டியிருந்தது. 5 லட்ச ரூபா வாட்சுக்கே அது எவன் கொடுத்தான், அதுக்கு நீ வரி கட்டினியா, பில்லை காட்டுனாங்க. இன்னைக்கு பில்லையும் காட்டலை, வரியும் கட்டலை. அவனுக்கு எவ்வளோ தைரியம் தான் அவனே இன்ஸ்டாகிராமில் ஓப்பனாக என்கிட்ட இருக்கிற வாட்ச் என்னென்னு பாரு அப்படின்னு 250 கோடி ரூபாய்க்கு வாட்ச் போடுறான். அப்படின்னா நாளைக்கு இவங்களுக்கெல்லாம் என்ன தைரியம் சொல்லுங்கள்? அதான் காசு கண்ணாப்புனா நாடுது, பதவி திமுரு, எவன் நம்மளை கேள்வி கட்டுருவான், எவன் நம்ம பட்ட வருவான், என்ன செஞ்சிட முடியும்? அதுதான் ஆளுங்கட்சி வேறு சார். அதெல்லாம் நாளைக்கு துரைமுருகன் மகனுக்கு இருக்கலாம், ஸ்டாலின் மகனை கூட விடுங்க, துரைமுருகன் மகனுக்கு இருக்கலாம், பொன்முடி மகனுக்கு இருக்கலாம், ஆமாம் அவங்களுக்கு இருக்கலாம். நாளைக்கு இவங்கெல்லாம் எங்கேருந்து வந்தாங்க சொல்லுங்கள்? என்ன காசு விளாடுது. நாளைக்கு அவங்க வச்சிருக்கிற ஃபோன் நம்பர் 50 லட்ச ரூபாங்கிறாங்க. ஃபோன் நம்பர் கூப்பிட்ற ஃபோன் நம்பரு ரத்தீஷ் வச்சிருக்கிறான் ஒரு நம்பரு, கடைசி 8-9 முடியுது. அவ்வளோ காஸ்ட்லியா சார் ஃபோன் நம்பரும்? அந்த நம்பரோட விலை அதுதான். நாளைக்கு அவனோட நம்பருக்கு 50 லட்ச ரூபா அந்த ஃபேன்சி நம்பருங்கிறாங்க. இல்லை, காருக்கு ஏதோ ஃபேன்சி நம்பர்னா ஏதோ ஒரு அமௌண்ட் எதுவும். ஆனால் நான் ஃபோன் நம்பருக்கு இப்படி அதாவது சாதாரணமாக 4 நம்பர் இருந்தால் 1 லட்ச ரூபா, 5 நம்பர் ஒரே மாதிரி இருந்தால் 2 லட்ச ரூபா, 6 நம்பர் ஒரே மாதிரி இருந்தால் 10 லட்ச ரூபா, 7 நம்பர் ஒரு மாதிரி இருந்தால் 25 லட்ச ரூபான்னு இருக்குதான். அது மாதிரி 8 நம்பர் ஒரே மாதிரி இருந்தால் 50 லட்ச ரூபாய் அந்த நம்பர். அப்பா, நான் உண்மையிலே உங்களுக்கு அந்த ஃபோட்டோ அனுப்புகிறேன், நீங்கள் அதை வைங்க. ரத்தீஷ் இங்கே ஈசிஆரில் ஒரு வீடு கட்டுறா. அப்படி இடத்தோடைய வேல்யூ மட்டுமே நாளைக்கு 200 கோடி ரூபா. அப்பா, வீடு கட்டுறது எல்லாமே வெளிநாட்டிலேருந்து பொருள் இறக்கி வீடு கட்டுறாங்க 300 கோடி ரூபாய்க்கு. மொத்தம் 500 கோடி ரூபா வீடு மட்டும். கடலை பார்த்த மாதிரி எல்லா நட்சத்திர ஹோட்டல்கள்லையும் மேலே நீச்சல் குளத்தோட பெரிய பார்ட்டிகள் கொண்டாடுறதுக்கு அங்கங்கே உட்கார்றதுக்கு இடம் இருக்கும்ல, அந்த மாதிரி வீடே கட்டுறாங்க. இவங்களுக்குலாம் அந்த அளவுக்கு இவங்க ஒன்றும் இதில் எப்படி சார் இதில் குறுகிய காலத்தில் எப்படி இவ்வளோ பெரிய ஒரு வருமானம் இப்படி இந்த அளவுக்கு ஒரு அதாவது ரத்தீஷோடைய சொந்த ஊர் திருச்சி, விக்ரமோடைய சொந்த ஊர் திருச்சி, அதே மாதிரி ஆகாஷோடைய சொந்த ஊர் திருச்சி. இவங்க 3 பேரும் யார் மூலமாக வராங்க உதயநிதி கிட்ட நெருக்கமாக அப்படின்னா அன்பில் மகேஷ் மூலமாக. அன்பில் மகேஷ் தன்னுடைய ஆட்களை அவர்கிட்ட நெருக்கமாக்கி விட்டு அவங்களே நாளைக்கு அரசியல் ஆசை இல்லாதனால அவங்கள தொழிலதிபர்களாகவும் இந்த மாதிரி கருப்பு பண முதலைகளாகவும் இவர் தான் உருவெடுக்க வைக்கிறார். அவருக்கு உதவிகரமாக இப்போ இருக்கிற ஆட்கள் எல்லாமே ஸ்டாலின் செட்டு.
இவருக்குன்னு நாளைக்கு நம்பிக்கையான ஆட்கள் வேணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்குறதுக்காக இந்த டீமை ஃபார்ம் பண்றாங்க. இவங்களோட லைஃப் ஸ்டைல் தான் நம்மளுக்கு இங்க பெரிய கேள்விக்குறியாகுது. இப்போ இடி நாளைக்கு இப்போ ஈடிக்கு தானே ஸ்டே கொடுத்துருக்காங்க. சரி, அந்த ஆங்கிளில் சொல்லுங்கள். ஈடிக்கு ஸ்டே கொடுத்துருக்காங்கல்ல. இப்போ ரத்தீஷோடைய இந்த எம்ஆர்சி நகர் வீடு வந்து சீல் வைக்கப்பட்டிருக்கு. இப்போ அந்த வீட்டுக்குள்ளார நார்காட்டிக்ஸ் உள்ள வராங்க. நார்காட்டிக்ஸ் வந்து அந்த வீட்டை முழுமையாக சோதனையிட இருக்காங்க. எதுக்கு அப்படின்னா அண்டர் கிரவுண்ட் ஆப்ரேஷன் ஏதாவது இருக்கும்னா இல்லை, ஃபுல்லாக ட்ரக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டில். அப்பா, வெளிநாடுகளில் இருந்து இந்தியாவுக்குள்ளார புழக்கமே இல்லாத ட்ரக்ஸுங்களை சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் மலேசியா, தாய்லாந்து, துபாய் இந்த மாதிரியான ஹப்பு பாயிண்ட்லேருந்து ஒரு 6 பொண்ணுங்க அந்த ஃப்ளைட்லேயே வருங்களாம். பார்ட்டி நடக்கிறப்ப எல்லாம் அந்த ஏரோஸ்டஸ் மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு நமக்கு என்ன வேணுமோ ட்ரக்ஸு சப்ளை பண்ணிவிட்டு பார்ட்டி முடிஞ்சோடனே பணத்தை வாங்கிட்டு அவளுக்கு திரும்பி அதே ஃப்ளைட்டில் ஏறி கிளம்பி போயிடுவாளுங்களாம். எப்படி இருக்குது? டெய்லி இது மாதிரி நடக்குதா? அப்படி பார்ட்டி நடத்துகிறப்பெல்லாம் அங்கேருந்து ஃப்ளைட் வந்துடுது. ஃப்ளைட்டில் பொருளோட நாளைக்கு பொண்ணுங்க வந்துடுது. தேவையானது எல்லாத்தையும் நாளைக்கு சப்ளை பண்ணிட்டு பேமெண்ட் வாங்கிட்டு கிளம்பி போயிடுது. இன்னும் ஒரு ரைடுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ரத்தீஷோடைய வீட்டில் ஒரு ஈவெண்ட் நடக்குது, ஒரு கெட் டுகெதர். அதில் ஒரு 40 நடிகைகள் எல்லாம் கலந்துக்கிறாங்க அந்த ஃபங்க்ஷனில். வந்தவங்களுக்கு மரியாதை நிமித்தமாக எதாவது கையில் கொடுத்து நம்ம அனுப்புவோம்ல, அது மாதிரி அவங்களுக்கு லூயி வால்ட்டோட ஹேண்ட்பேக்கை கொடுக்குறாங்க. ஒரு ஹேண்ட்பேக்கோடைய விலை 45 லட்ச ரூபா. அப்பா, 40 பேருக்கும் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இதெல்லாம் எங்கேருந்து வந்த பணம்? இதெல்லாம் ஆடம்பரத்துக்கும் இவங்க தேவைக்கும் பொம்பளை சோக்குக்கும் போதைக்கும். நாளைக்கு அருணாச்சலம் படம் பார்த்துருக்கீங்கல்ல, எதுக்கு செலவு பண்ணுறேன்னே தெரியாமல் செலவு பண்ணுவாங்கல்ல. இல்லை, எதுக்கெல்லாம் செலவு பண்ணோன்னு அவன் கரெக்டாக இதில் விட்டாதான் நம்மளுக்கு வராதுங்கிற மாதிரி 30,000 கோடியே 30 நாளில் செலவு பண்ணோம் அப்படின்னோடனே நாளைக்கு அவன் உடனே நாளைக்கு என்னென்ன வழிகளை தேர்ந்தெடுப்பான்னா, ஒன்றும் அரசியல், சினிமா, செந்தில வச்சு சினிமான்னு சொல்லி ஓடாத நடிகரை வச்சு படம், அடுத்தது சூதாட்டம், அதுக்கப்புறம் ஆடம்பர வாழ்க்கை எல்லாத்தையும் கொண்டுட்டு வந்து ஸ்டார் ஹோட்டலில் தங்க விட்டு ஸ்விம்மிங் பூலில் குளிக்க விட்டு அதில் காசு செலவு பண்ணுவோம். இப்போ இவ்வளவும் இந்த விஷயங்கள் இவங்களோட லைஃப் ஸ்டைலில் நடக்குது சார். ஒரு விக்ரம் ஜோஜோன்னு ஒரு கேரக்டர். அந்த பையன் ஒன்றும் பெரிய பேக்ரவுண்ட்லாம் கிடையாது, ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வந்த பையன்தான். இன்றைக்கி அவனோட அண்ணன் திருச்சியில் நாளைக்கு வந்து 500 கோடி ரூபாய்க்கு அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் டவுன்ஷிப் போட்டு அதுக்கு பிராண்ட் அம்பாசிடராக சந்தானத்தை போட்டு வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் இங்கே எங்கெங்கே பணம் பாயுது பாருங்கள். இவன் வந்து தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் எல்லாத்துக்கூடையும் போட்டாட்டுறான். இவன் எடுக்காத நடிகைகள் கிடையாது. நாளைக்கு நானே அனுப்பிச்சுறேன் பாருங்கள். இவங்க எல்லாமே தொடர்ச்சியாக 2 பேரு கூட தான் எல்லா இடத்துலையும் பயணிக்கிறாங்க. ஒன்று அட்லி, இன்னொன்று விக்னேஷ், இவன் நயன்தாரா புருஷன். இவங்க 2 பேர் கூட தான் இவங்க எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க. இவங்களுடைய அடுத்த வேலை என்ன அப்படின்னா, இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகிறப்ப தன்னை சினிமா கம்பெனியோடைய ஃபினான்ஷியர் மாதிரி காட்டிக்கிறாங்க. உனக்கு எத்தனை கோடி வேணாலும் பணங்களை நான் தரேன் அப்படிங்கிறப்ப நடிகர்களுக்கும் நடிகைக்கும் எந்த ரக கேரவன் வண்டி ரெடி பண்ணி செய்வாங்களோ, விக்ரம் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வராரு அப்படின்னா அவருக்கும் அதே மாதிரி ஒரு கேரவன் ரெடி பண்ணி வைக்கிற அளவுக்கு இவனுக்கு பில்டப் கொடுக்குறாங்க. என்னடா இவன் இல்லை, எதுக்கு பில்டப்பு? பணம் தரான்ல, கொட்டி கிடக்குல்ல. நான் அதுக்கு தான் ஒரு கேள்வி கேட்குறேன். அவன் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அவனே வெளியிட்டிருக்கான். நானும் அந்த ஃபோட்டோவை தரேன், நான் பேசுகிறப்பே கொஞ்சம் அதை பக்கத்தில் வைங்க. அவனே போட்டிருக்கான், என்னிடம் இருக்கக்கூடிய வாட்ச் கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 6 வாட்ச் போட்டு அந்த வாட்சோடைய விலைகளை டாலரில் போட்டு அவர் வந்து மை வாட்ச் கலெக்ஷன்ஸ், ஜூஜூஸ் வாட்ச் கலெக்ஷன் அப்படின்னு ஒரு போஸ்ட் போடுறான். அது இப்போ இடி ரைடுக்கு அப்புறம் அந்த ப்ரொஃபைலும் டெலீட் ஆயிடுச்சு, அந்த ஃபோட்டோவும் டெலீட் ஆயிடுச்சு. பட் நான் உங்களுக்கு தரேன். அதை வந்து அவனே மேலே போட்டிருக்கான். இந்த வாட்சுகளுடைய விலை மதிப்பு அப்படிங்கிறது இட் இஸ் அபவ் $25 மில்லியன் அப்படிங்கிறான். நான் $25 மில்லியன் என்னடா இன்னைக்கு 83 ரூபா ஒரு டாலர் ரேட்டு அப்படின்னோடனே சரி நம்ம கேல்குலேட்டரில் போட்டு பார்க்கலான்னா என்னால் அதை கேல்குலேட்டே பண்ண முடியல, கவுண்ட் பண்ணவும் இல்லை. சரின்னு ChatGPT போயிட்டு நாளைக்கு $25 மில்லியன் வந்து கன்வெர்ட் இன்டு INR அப்படின்னு சொல்லி போட்டப்போ தான் 210 கோடி ரூபான்னு வருது. 210 கோடி ரூபாய்க்கு ஒருத்தன் எப்போ வாட்ச் வாங்குவான்? இப்போ நாளைக்கு நான் 50,000 ரூபா சம்பாதிக்கிறேன் அப்படின்னா ஒரு 5,000 ரூபாய்க்கு வாட்ச் வாங்குவேன். ஒருத்தன் நாளைக்கு 1 கோடி ரூபாய்க்கு சம்பாதிக்கிறான் அப்படின்னா ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு வாட்ச் வாங்குவான். அவன் வருமானத்துக்கு ஏற்று தானே அந்த வாட்சோடைய ஆடம்பரம் இருக்கும். அதாவது சில பேர் வந்து வாட்சை முதலீடாக பார்ப்பாங்க, எதிர்பார்த்துருக்க மாட்டாங்கல்ல. நம்ம இவ்வளோ போனால் சம்பாதிப்போம், இவ்வளோ போனால் நம்மகிட்ட வரும், இதெல்லாம் கற்று விட்டுட்டு இவ்வளோ போனால் எப்படி சார்? அதுதான், இதுதானே ஆடம்பரம். அதாவது ஒரு ரூமுக்குள்ளார 1000 கோடி ரூபாய் வச்சுக்கிட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் உட்காந்துருக்கேன்னா போய் 250 கோடி ரூபாய்க்கு வாட்ச் வாங்குவான். வேற எவன் வாங்குவான் சொல்லுங்க? அதானே நான் சொல்றது. குறைஞ்சது 1000 கோடி, 1000 கோடியில் கூட 4ல் 1 பங்குக்கு எவனா வாட்ச் வாங்கினா 5000 கோடிக்கு மேலே ஒருத்தன் கேஷாக ஒரு இடத்துல வச்சிருக்கிறவன் தான்
என்ன செய்கிறேன்னு தெரியாமல் இருக்கிறவன் இந்த மாதிரி வாட்ச் வாங்குவான். அப்பா, அப்போ அவங்ககிட்ட எவ்வளோ பணம் இருக்குது? இத்தனை கோடி இருக்கும். இது அவனுக்கே தெரியாம கூட நிறையா இருக்கலாம்ல. அதே ஆகாஷ் யாருங்கிறீங்க? அன்பில் மகேஷோடைய அத்தை மகன் வாலாடி கார்த்தி, சொந்த அத்தை பையன். வாலாடி கார்த்தியோடைய சொந்த மச்சான் தான் ஆகாஷ். எங்கேருந்து பார்த்துங்க கனெக்ஷன். இன்னொரு பக்கத்து நாளைக்கு கவின் கேரை வச்சுக்கிட்டிங்கன்னா கூட கலைஞருடைய முதல் மனைவி பத்மாவதி, அவர்களுடைய மகன் தான் மூக்காமுத்துவோடைய மகள் தான் தேன்மொழி. தேன்மொழிக்கு இருக்கக்கூடிய பொண்ணை தான் இவன் ஆகாஷ் கட்டியிருக்கான். வேண்டியவனா கொண்டுட்டான் தான். அது லவ் மேரேஜுங்கிறாங்க. காலேஜ் எல்லாம் லயலாவில் ஒன்றா படித்தாங்க. இது எல்லாமே லயலா போஸ்டிங்க. இந்த டீம் ஃபுல்லாகவே எல்லாம் ஒன்றா படித்ததுங்க. இதுங்கக்குள்ளார ஒன்று சேர்ந்துட்டு இவங்க 3 பேரும் நாளைக்கு நாங்கள் தான் இந்த ஆட்சி. ரத்தீஷோடைய காரு முதலமைச்சருடைய வீடு செனட் ஆஃப் லைனில் எந்த இடத்துக்கு வரைக்கும் சிஎம் கார் போகுமோ அந்த இடம் வரைக்கும் ரத்தீஷ் காரும் வருமா. ரோல்ஸ் ராய்ஸ் காரில் தான் வருவானா. அதிகாரத்துவத்தின் உச்சம். அவன் பேசுனா எடுக்காத அது ஐஏஎஸ் ஆஃபீஸர் கிடையாது. உதயச்சந்திரன் முதற்கொண்டு, அதாவது துணை முதலமைச்சரையே சட்டம் பண்ணாத சில ஐஏஎஸ் ஆஃபீஸர்கள் கூட ரத்தீஷ் சொல்கிறான் அப்படின்னா உடனே செய்வாங்களாம். அதனால தான் இந்த டாஸ்மாக் எம்டி அவனும் நிறையா பேசுனதுக்கு உண்டான ஆதாரங்களை சொல்கிறாங்க. இப்போ நிறையா எக்ஸ் தளத்துலேயே அந்த வீடியோ வர ஆரம்பிச்சிருச்சு. செந்தில் பாலாஜி நெஞ்சு வலினா மருத்துவமனையில் அட்மிட் ஆகிருக்கிறப்ப அப்போ உதயநிதி இரவு நேரத்தில் செந்தில் பாலாஜியை மருத்துவமனையில் சந்திக்க போகிறார். அப்போ இவங்க ஆகாஷையும் விக்ரமையும் கூப்பிட்டு போகிறார். அந்த வீடியோ வந்துக்கிட்டு இருக்கு. நீ ஏன் நைட்டு அவரை பார்க்க போகிறப்ப இவங்க 2 பேரை கூப்பிட்டு போகிற, இவங்க யாருன்னே தெரியாத நீ ஆமாம் அப்படிங்கிறத வருது. இப்போ என்ன ஏன் இவர் கூப்பிட்டு போனாருங்கிறத சொல்கிறேன். செந்தில் பாலாஜி சிறைக்கு போக போகிறாரு. அப்போ அந்த மதுபான ஆலைகள்கிட்டருந்து வர வேண்டிய பணமும் இந்த டாஸ்மாக்லேருந்து கரூர் கம்பெனினால் கலெக்ட் செய்கிற பணத்தையும் இவர் தான் செந்தில் பாலாஜி தான் இவ்வளோ நாள் கொடுத்துக்கிட்டு இருந்தார். அந்த பணத்தை நீங்கள் உள்ளே போகிறதுனால இனிமேட்டு இந்த 2 பேர்கிட்ட ஒப்படைக்க சொல்லி உங்கள் டீமுக்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ரத்தீஷு, நாளைக்கு ஆகாஷ், இவன் விக்ரம், இந்த 3 பேரும் செந்தில் பாலாஜி சிறைக்கு சென்ற பிறகு டாஸ்மாகோடைய அறிவிக்கப்படாத அமைச்சர்களாக இவங்க 3 பேரும் பொறுப்பேற்கிறாங்க. இவங்க தான் யாரு கொடுக்கணும், யாரு கொடுக்கக்கூடாது, எங்கே எடுக்கணும், என்ன செய்யணும்னு. கடந்த 25 வருஷம் திராவிட ஆட்சியில் சென்னையில் இருந்த FL2 லைசன்ஸ் பார் மொத்தமே 8 தான். FL2 லைசன்ஸுங்கிறது இந்த பப்பு மாதிரி 24 மணி நேரம் சரக்கு கொடுக்கலாம், டிஜே மியூசிக் இதெல்லாம் 8 தான் இருந்திருக்கு. ஆனால் இந்த 4 வருஷத்தில் மட்டும் சென்னையில் மட்டும் 220 FL2 லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்பா, அது அவ்வளவும் யார் அப்படின்னா கீழே இருக்கிறவன் பூரா பினாமி. யார் பணம் கட்டினது, யார் லைசன்ஸ் வாங்கி கொடுத்தது அப்படின்னா இது எல்லாமே விக்ரமும் ஆகாஷும் பண்ணாங்க. இல்லை எப்படி சார் இவ்வளோ குறுகிய காலத்தில் எப்படி இந்த அளவுக்கு? செந்தில் பாலாஜிக்கு சிறைக்கு போனால் அடுத்த நாளில் இருந்து தான் இவங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் 1 கோடி 2 கோடின்னு பார்த்துக்கிட்டு இருந்தவங்க கிட்ட 1000 கோடி 2000 கோடின்னு புழங்க ஆரம்பிச்சிருக்கு. இவங்க அந்த பணத்தை என்ன செய்யறதுன்னு தெரியாமல் செந்தில் பாலாஜி எப்படி இருந்தாலும் தான் வசூல் பண்ணுற பணத்தில் ஒரு பங்கை தனக்குன்னு ஒதுக்கிட்டு தானே மீதி தலைமை குடும்பத்துக்கு கொடுப்பாரு. இந்த தனக்குன்னு இவங்க ஒதுக்கிக்கிட்ட செந்தில் பாலாஜி ஒதுக்கிக்கிட்ட பணங்களை இவங்க தனக்கு ஒதுக்கி ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஒதுக்கிக்கிட்ட பணத்துலேருந்து தான் இந்த நடிகைகள், ஆடம்பரங்கள், போதைகள், சார்ட்டர்ட் ஃப்ளைட். இங்கேருந்து தப்பிச்சு போனதே எப்படி தெரியுமா? இங்கேருந்து சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் போயிட்டு ஒரு இடத்துல இருந்து குரூஸ் கப்பலில் தப்பிச்சு போயிருக்கான். கான்டாக்ட்ஸ் பாருங்க. அப்போ இவங்க கிட்ட நெட்வொர்க் இருக்கு, நெட்வொர்க் இருக்குது, பணம் இருக்குது, நாளைக்கு நடிகைகள்கிட்ட தொடர்பு இருக்குது. எல்லா ஃபோட்டோலையும் நாளைக்கு இவங்க கூட இருக்கிறது விக்னேஷ் சிவனு, நயன்தாரா, டிடி, இவங்க அட்லியும் ஷாருக் கான் கூடயும் அவன் விக்ரம் இப்படி நிற்கிறான். யார் ஷாருக் கான் இங்கே இருக்கிறாரு, அட்லிங்க நான் அதை அனுப்பிச்சுடுறேன் நான் ஃபோட்டோவை, அதை போடுங்க. அவன் எந்த அளவுக்கு அவன் செல்வாக்கோட இருக்கிறான் அப்படின்னு பார்த்துக்கங்க. ஷாருக் கான் நான் சும்மாலாம் கிடையாது நீங்கள் நினைக்கிற மாதிரி. அவன் இந்தியா ரஜினிகாந்த். அவங்ககிட்ட போய் ஒருத்தன் சும்மாலாம் ஃபோட்டோவுக்கு எடுக்கிறதுங்கிறானே கிடையாது. அவங்ககிட்ட நெருங்குற அளவுக்கு இவன் இருக்கிறான்னா இவனுடைய நிலைமை என்னன்னு பார்த்துங்க. இவங்களுக்கு வேலையே ஓப்பனாக சொல்லணும்னா, நான் இவங்களை பல பப்புகளில் நானே பார்த்துருக்கேன். எப்பயுமே ஒரு 4-5 ஆடம்பர கார்கள் நிற்கும். அதுலேருந்து ஒரு 20-30 காலேஜ் கேர்ள்ஸ் உள்ளே போகுங்க. உள்ளே போச்சுங்க அப்படின்னாலே கண்டுபிடிச்சிருவோம் நான் ரத்தீஷ் வரான்னு. ரத்தீஷும் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி இருக்காரு. ரத்தீஷும் ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சுருக்கான். அது நிறைய பேருக்கு தெரியாது. ரிபல் ஸ்டுடியோஸ்ன்னு சொல்லிட்டு 3 படம் எடுத்தான். 3 படமும் விஜய் சேதுபதியை வச்சு தான் எடுத்தான். பேருக்குன்னு எடுத்தான். எல்லாம் ஃப்ளாப் ஆச்சு. ஆனால் அதை ஏதோ கணக்கு காட்டிக்கிட்டாங்க. இவன் இறங்கின அடுத்த நிமிஷம் இவன் கூட அனிருத்தும் இவனும் தான் வருவாங்க. உள்ளே வந்தோடனே வெளியில் வரப்போ தனியாக வர மாதிரி கட்டிட்டு உள்ளே வந்தோடனே குஜால் ஆயிடுவாங்க. அதில் அந்த பணத்துக்கும் அந்த சினிமா மோகத்துக்கும் அடிமையாகிற பெண்களை இவங்க பயன்படுத்திட்டு அதை வேறு யாருக்காவது முக்கிய பிரமுகர்களுக்கு சப்ளை பண்ணுறது. அந்த கான்டாக்ட்ஸை வச்சுக்கிட்டு சினிமா துறையில் யாருக்கு எவ்வளோ கோடி பணம் வேணும். இவன் ஒரு குட்டி அன்பு செல்லியன் ஆகிட்டான் போல்.
ரத்தீஷ். ஆமாம், இல்லை இவன் ஜூஜு விக்ரம் சார். 3 மேட்ரு. இவன் ரத்தீஷ் வந்து ஃபுல்லாக வந்து அதிகாரத்துவம், கம்ப்ளீட் ஐஏஎஸ் ஐபிஎஸ் லாபி. அவங்க அண்ணன் சர்வேஷன் சொல்லி ஐபிஎஸ் ஆஃபீஸர் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இருக்கா அப்படி. அதனால் அவருடைய நண்பர்கள் வட்டாரத்தை வச்சு 16 மொத்தம் 40 மாவட்டத்தில் 16 மாவட்டங்களுக்கு மேலே ஐபிஎஸ் எஸ்பி கமிஷனர் கலெக்டர் எல்லாமே ரத்தீஷ் போட்டதான். இல்லை அந்த அளவு செல்வா கொடுத்துருக்காரு உதயநிதி. ஆமாம் இருந்திருக்கு. அமைச்சர்கள் எல்லாத்துக்கிட்டையுமே இலாக்கா சம்மந்தப்பட்டு ஃபோன் பண்ணி அதிகாரங்கள் பண்ணியிருக்கிறான். நாளைக்கு அவங்க சில அமைச்சர்கள் செய்யாமல் இருந்தால் உடனே உதயநிதியாக ஃபோன் பண்ணி ஏன் அவர் கேட்டார், ஏன் இன்னும் செய்யலை அப்படின்னு கேட்குறாராம். நீங்கள் அதனால தான் இந்த டாஸ்மாக் விசாகன் எம்டி கிட்ட இவன் நாளைக்கு கட்டளைகள் இட்டது எந்தெந்த நிறுவனத்துக்கு கொடுக்கணும் என்ன ஏதுன்னு இவன் பேசுனதுக்கு உண்டான வாட்ஸ்அப் சேட்லாம் சிக்கனச்சுன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, செந்தில் பாலாஜி இல்லாத சமயத்தில் ஆக்டிங் டாஸ்மாக் அமைச்சராக ரத்தீஷ் செயல்பட்டிருக்கிறார். அப்பா இப்போ இவன் ஆகாஷ் பாஸ்கரனோட வேலை கம்ப்ளீட்டாக பணத்தை வந்து படத்துக்குள்ளார போட்டு ப்ரொடியூசராக நாளைக்கு பெரிய பட்ஜெட் படம் எடுத்தால் அதையும் நாளைக்கு நீ பணத்தை வந்து திரும்பி கொண்டுட்டு வந்து கையில் கொடுக்கணும். டெக்னிக்கை பாருங்கள். பராசக்தியை வைத்து சிவாஜியை வச்சு பராசக்தி எடுத்து கலைஞர் எப்படி அந்த சமயத்தில் அதை நாளைக்கு அரசியல் யுக்தியாக பயன்படுத்தினாரோ, சிவகார்த்திகேயன் வச்சு பராசக்தி, அதுவும் கரெக்டாக ஜனவரி பொங்கலுக்கு அப்புறம் ரிலீஸு. எதுக்கு அப்படின்னா நாளைக்கு திமுக தேர்தல் சமயத்தில் அந்த பணத்தை வந்து நாளைக்கு தமிழ் மொழிக்காகவும் பராசக்தி அந்த உருவாக்கத்துக்கும் அதை உருவாக்கி அதையும் தேர்தல் விளையாட்டுக்காக தான் இந்த 1000 கோடி ரூபா பணமும் உள்ள சுத்து. நானும் ஒரு மீம்ஸ் படித்தேன் சார். கலைஞர் எப்படி பராசக்தி மூலமாக வந்தாரோ அதே மாதிரி இப்போ திமுக பராசக்தி படத்தோட முடிய போகுது அப்படின்னு. இல்லை அது மாதிரி தான் இது வந்து எல்லை மீறின செயல்பாடு. ஆட்டத்துக்குன்னு ஒரு அளவு உண்டு. இது வந்து ஒரு எதுவாக இருந்தாலும் ஒரு லிமிட் இருக்குது. இது வந்து லிமிட்டை தாண்டி இது நடக்குது அப்படிங்கிறது தான் நிதர்சனமாக பார்க்க வேண்டியது. இல்லை இதெல்லாம் கூட இருக்க மூத்த அமைச்சர்கள் கண்டிப்பாக தெரியுமில்ல சார், என்னடா அப்படி பண்ணுறாங்க, நம்ம கூட இத்தனை வருஷமா இது பண்ணலையே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இருக்கும்ல. இல்லை உண்மையிலேயே அவங்களாம் யோசிப்பாங்க, இது பாரு இவங்களால என்ன இப்போ உண்மையிலேயே இவங்களால கவர்மெண்ட் கெட்ட பேர். இப்போ இவங்களால என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுட்டு போயிட்டாங்க. இன்னொன்று இந்த 3 பயல்களோட சுபாவமும் சொல்கிறேன். இவங்கள நாளை ஈடி தூக்குச்சு அப்படின்னா ஒன்றும் விடாமல் ஒப்பிச்சிருவாங்க இவங்களோட சுபாவம். ஏன்னா எனக்கு இவங்க 3 பேர்த்தையுமே பர்சனலாக தெரியும். அதனால் ஒருத்தன் கேரக்டர் என்ன அப்படிங்கிறதும் தெரியும். இவங்கெல்லாம் பிடிச்சிக்கிட்டுலாம் தைரியமாக நாளைக்கு இதுதான் அப்படின்லாம் கிரிப்பாக நிற்கிற ஆட்கள் கிடையாது. ஓப்பனாக கன்ஃபெஷன் கொடுத்துட்டு போயிடுவாங்க. நாளைக்கு யாருக்கு பிரச்சனை தேவையில்லாமல் நாளைக்கு நீங்கள் தான் அடுத்தது சொல்கிறேன். இனிமேட்டு நாளைக்கு இவங்களே விட்டாலும் அதற்கு அப்பாற்பட்ட 100 வழி இருக்குது உள்ள நுழையிறதுக்கு. G2 வழியாக வருவாங்க, திரும்பி மணலை நோண்டுவாங்க. நாளைக்கு திரும்பி 4 மந்திரிங்க வீட்டுக்குள்ளார போவாங்க. எந்த மந்திரி உங்களுக்கு அதிகமாக கப்பம் கட்டுறான்னு அவங்களுக்கு இல்லை, எனக்கே தெரியும். மூர்த்தியை பிடிச்சா வேலை முடிஞ்சு, சிவசங்கரை முடிச்சா வேலை முடிஞ்சு. யார்கிட்ட இருந்து இப்போ இங்கே முக்கிய டிபார்ட்மெண்ட்டில் முக்கியமாக நாளைக்கு பெரிய தொகையே எந்த அமைச்சர் கொடுக்குறாரு அப்படின்னு நமக்கு தெரியும்ல. அதெல்லாம் ஈடிக்கு 100 கேட்டு இருக்குது, உடச்சிக்கிட்டு வந்தே தீருவோம். கண்டிப்பாக சார். மீண்டும் மற்றொரு நிகழ்வோடு சந்திப்போம். மிக்க நன்றி சார். நன்றி.